வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன். நம்ம சேனலில் பார்க்க போகிறது பருத்திப்பால். பருத்திப்பாலுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 200 கிராம் பருத்தி கொட்டை எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி 3 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் சிறிதளவு, சுக்கு ஏலக்காய் சிறிதளவு, மண்டவளம் 200 கிராம். பருத்திப்பாலை மிக்சியில் பால் எடுக்கணும். 2 டைம் தண்ணி ஊற்றி பால் எடுத்து நம்ம எடுத்து வச்சுட்டு பருத்திப்பால் எப்படி செய்கிறத பார்க்கலாம். பருத்திப்பால் பால் எடுத்து வச்சாச்சு. மண்டவளம் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மண்டவளம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்குறேன். ஒரு அடி கனமான சட்டி குக்கரை எடுத்து வச்சுட்டு பருத்திப்பால் கொஞ்சம் சட்டி சூடானோடனே பருத்திப்பால் ஊற்றிக்கலாம். சிம்மிலே தான் இருக்கணும், ரொம்ப தீ வைக்கக்கூடாது. சிம்மிலே கொதித்து நல்லா கொதித்து வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சாதான் பச்சை வாடை போகும். சிம்மிலே வச்சு கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மண்டவள பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை நம்ம சேர்த்துக்கலாம். பருத்தி கொட்டையில் புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு இருக்குது. அதை நம்ம வாரம் ஒரு ட்ரிப்பு நம்ம சேர்த்து வந்தோம்னா நம்ம வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. பச்சரிசி மாவு சேர்க்குறதுனால மாவு சத்தும் நமக்கு கிடைக்குது. அடிக்கடி பருத்திப்பால் சேர்த்து வந்தால் நெஞ்சு சளியையும் போக்குது. அதனால் நம்ம இதை அடிக்கடி நம்ம சேர்த்தோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது.